வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 10th ஸ்டாண்டர்டுடைய மேக்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்டிருக்காங்க. என்னென்ன எக்ஸ்ன்னு எல்லாத்தையும் கேட்கல, அந்த கிடைக்கிற எக்ஸில் எது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவோ அதை மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 71 congruent to x mod 8. அப்ப என்ன அர்த்தம்? 71 minus x divided by 8ங்களா? 71 minus x divisible by 8. அப்ப 71ல எதை சப்ராக்ட் பண்ணோம்னா 8 ஆல் டிவைட் ஆகும்னு செக் பண்ணணும். 71ஓட கம்மியா இருக்கிற divisible by 8 என்னது? 64. அப்ப 64 எவ்வளவு அதிகமா இருக்கு? 6 அதிகமா இருக்கா? அப்ப 71ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? சாரி, 6 சப்ராக்ட் பண்ணணும், 7 சப்ராக்ட் பண்ணணும். 71ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம்னா 64 வரும். அப்ப 64 8ஆல டிவிசிபிள் ஆகும். அது லீஸ்ட் நம்பர். சரிங்களா? அப்ப 71ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம்னா டிவிசிபிள் 8னா therefore the least value of x is 7. 71ல 7 சப்ராக்ட் பண்ணா கிடைக்கும் 64. 64 divisible by 8. சரிங்களா? அதோட மேல ஸ்டெப் எழுதிக்கங்க. 71 minus 7 divisible by 8. therefore x is equal to 7. 7 மட்டும் தான் கிடையாது, அதுக்கப்புறம் அடுத்து 8. 7ஓட அடுத்து 8 ஆட் பண்ணோம்னா 15 சப்ராக்ட் பண்ணலாம். அடுத்து 8 23 சப்ராக்ட் பண்ணலாம். கேட்டுக்கு லீஸ்ட் வேல்யூ. அப்ப x is equal to 7 தான் லீஸ்ட் வேல்யூ. கிளியருங்களா? செகண்ட் ஒன், 78 plus x congruent to 3 mod 5. இப்போ என்ன ஆகும்? இதுல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணணும். 78 plus x minus 3 சப்ராக்ட் பண்ணோம்னா divisible by 5. நம்ம divisible by 5 ன்னு எழுதலாம். is equal to 5k. 5 ஆல் டிவைட் பண்ணி நம்பர் கிடைக்க போகுது இல்ல, அப்ப 5 ஆல் டிவைட் ஆகும் அர்த்தம் நமக்கு. சரிங்களா? இது கோஷன்ட், கேங்கிறது எனி கோஷன்ட். அப்ப 78 minus 3 என்ன வரும்? 75 plus x is equal to 5k. அப்ப 75 plus xங்கிறது 5 ஆல டிவைட் ஆகணும். 75 plus x, அப்ப 75 டிவைட் ஆகும்ல, x 0 கூட போடலாமா? இப்ப 0 போடலாம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பாசிட்டிவ் வேல்யூ கேட்டிருக்காங்க. 0ங்கிறத பாசிட்டிவ் எடுத்துக்க மாட்டாங்க, நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அப்ப 0க்கு அடுத்து எதை ஆட் பண்ணலாம்? 5 ஆட் பண்ணலாம். 0 போட்டாலும் டிவைட் ஆகும். 0க்கு அடுத்து 5 ஆட் பண்ணா 80, 5 10 15 எதாவது ஆட் பண்ணலாம். லீஸ்ட் வேல்யூ நமக்கு என்னது? therefore x is 5 வேணா மென்ஷன் பண்ணிங்க. 75 plus 5ங்கிறது 5 ஆல டிவைட் ஆகும். x is equal to 5. கிளியருங்களா? அடுத்தது தேர்ட் ஒன், 89 congruent to x plus 3 mod 4. அப்ப என்ன பண்ணுவோம்? 89 minus of x plus 3 is equal to எதால் டிவைட் ஆகும்? நமக்கு 4 ஆல் டிவைட் ஆகும். அப்ப 4q or 4k. கோஷன்ட் qவும் போடலாம், kவும் போடலாம். சரிங்களா? அப்ப 89 மைனஸ் சொல்லமானா minus x minus 3 is equal to 4q. 4 ஆல் டிவைட் ஆகக்கூடியது qங்கிறது கோஷன்ட். 89ல 3 சப்ராக்ட் பண்ண கிடைக்கும். 86 minus x is equal to 4q. 86ல எதை சப்ராக்ட் பண்ணா 4th டேபிள் வரும்னு பார்க்கணும். இது 4 ஆல் டிவைட் ஆகுமா? 2 4s are 8, 1 4s of ரிமைண்டர் 2 இருக்குது. இப்ப 2 இதுல சப்ராக்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? 84 டிவைட் ஆகும். 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, 2 தான் சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? 2 சப்ராக்ட் பண்ணலாம். அடுத்து 6 சப்ராக்ட் பண்ணலாம், 10 சப்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா 4 தானே மாடு. அப்ப 2 6 10 14 தானே பண்ணலாம். லீஸ்ட் வேல்யூ 2 அதை மென்ஷன் பண்ணி காட்டலாம். 86 minus 2 is equal to 4q. therefore x is equal to 2. கிளியருங்களா? fourth one, 96 mod congruent to x by 7 mod 5. என்ன எழுதுவோம்? 96 minus x by 7 is equal to 5q. இந்த 96 minus x by 7ங்கிறது 5 ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்கணும். இப்ப 96ல எதை சப்ராக்ட் பண்ணா இந்த x by 7 மொத்தமா வச்சுக்கலாம். 96ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா 5 டேபிள் வரும்? 95 வருங்களா? அப்போ 1 சப்ராக்ட் பண்ணணும். எது சப்ராக்ட் பண்ணணும்? 96ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். 96 minus 1 போட்டோம்னா 5q வரும்.
அப்போ 1ங்கிறது எது? இந்த x/7 மொத்தமும் சேர்த்து 1. x/7 is equal to 1னா x என்ன கிடைக்கும்? 1 into 7 divided by 7 multiply பண்ண மேல போனா multiply போயிடும். அப்ப என்ன ஒரு x is equal to 7. கிளியருங்களா? அடுத்தது 5th one. 5x congruent to 4 mod 6. அப்ப 5x minus 4 is equal to 6q. இந்த 5x minus 4ங்கிறது 6 ஆல டிவைட் ஆகும். செக் பண்ணி பாருங்க. xக்கு 1 போடுங்க. பாஸ்ட் நம்பரா 0 போட வேண்டாம். 1 போடுங்க. 5 minus 4 1. 1 6 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 2 போட்டு பாருங்க. 5 2s are 10 minus 4 6. 6 6 ஆல் டிவைட் ஆகும். அப்ப 5 into 2 minus 4 is equal to 6q. Therefore x is equal to 2. கிளியருங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். x is congruent to 13. x congruent to 13 mod 17 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 7x minus 3 congruent to which number modulo 17? முதல்ல இதை வச்சு முதல்ல என்ன பண்ணி x கண்டுபிடிக்கலாம். எப்படி? x minus 13 is equal to 17 டிவைஸ் ஆகுமா? 17q போடுமா? இதை எதால டிவைட் பண்ணோம்னா xல இருந்து 13 சப்ராக்ட் பண்ணா 17 டிவைட் ஆகுது. அப்ப இந்த x என்னன்னு கண்டுபிடிக்கணும். செக் பண்ணி பாருங்களேன். இப்ப xக்கு எந்த நம்பர் போட்டா அதுல இருந்து 13 சப்ராக்ட் பண்ணும்போது 17 டிவைட் ஆகணும். 30 போட்டா கரெக்டா இருக்குமா? ஏன்னா 30ல 13 போச்சுன்னா 17ங்களா? 30 minus 13 17. 17 17 நமக்கு டிவைட் ஆகும். அப்ப x என்ன போடலாம்? 30 minus 13 is equal to 70q. Therefore x is equal to 30. அவங்க x கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? 7x minus 3 is congruent to 7x minus 3 is congruent to which number? அந்த நம்பர் கொடுக்கல, y ன்னு பேர் வச்சுக்கலாம். மாடுலோ மோட் 17. இது இந்த y தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? x நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 7 into 30 minus 3 congruent to y mod 17. 7 into 30 210 minus 3 congruent to y mod 17. எவ்வளவு வரும்? 207 congruent to y mod 17. என்ன எழுதுவோம்? 207ல இருந்து y ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா 17 ஆல டிவைட் ஆகும். 17q. அப்ப 207ல இருந்து y எதை சப்ராக்ட் பண்ணா 17 டிவைட் ஆகும்? 207. செக் பண்ணி பாருங்க. 207 நான் 17 ஆல டிவைட் பண்ணனா 117 are 17 remainder 3 37 217 are 34 remainder 3. அப்ப 207ல 3 ஐ சப்ராக்ட் பண்ணா அது 17 ஆல் டிவைட் ஆகும். 207ல 3 ஐ சப்ராக்ட் பண்ணா 17 ஆல் டிவைட் ஆகும். Therefore y is equal to 3. இதுதான் கேக்குறாங்க. அப்ப இந்த 7x minus 3 எது காங்குரண்ட் அப்படின்னா 3க்கு காங்குரண்ட் மாடுலோ 17. y is equal to 3. இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? x is congruent to 13 mod 17. ரெண்டாவது என்னது? 7x minus 3 congruent to which? y mod 17. நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் மோட் ஈக்குவலா இருக்குது. அப்ப இதை இந்த ஈக்குவேஷன்ல எதால மல்டிப்ளை பண்றோம் அதை எங்கேயும் பண்ணலாம்னு படிச்சிருக்கோம். இது எப்படி இது மாறி இருக்குன்னு பாருங்களேன். இந்த x எப்படி 7x minus 3 மாறி இருக்குது? இங்க இருக்கிற வேல்யூவை 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல சப்ராக்ட் பண்ணிருக்கிறோம். x 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ராக்ட் பண்ணிருக்கிறோம். அப்ப இந்த 13யும் 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ராக்ட் பண்ண ஈக்குவலா இருக்குமா? இந்த x 7 ஆல மல்டிப்ளை பண்ணி -3 பண்ணிருக்கிற மாதிரி இந்த 13 என்ன பண்ணணும்? 13 7 ஆல மல்டிப்ளை பண்ணி -3 பண்ணா y க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? 7 into 13 minus 3 equal to y ங்களா? 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 70 91 minus 3 is equal to y. 88 is equal to y. இப்ப அப்ளை பண்ணோம்னா 7x minus 3 congruent to 88 mod 17.
சார் இங்கே 88 இருக்குன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே வரக்கூடிய ரிமைண்டரு 70 டிவைட் பண்ணுறோம்னா அதோட கம்மியாக தான் இருக்கும். அப்போ 88 அதிகமாக இருக்குது. அப்போ செக் பண்ணி பாருங்க எப்படி மாற்றலாம் இதை. 88 70 டிவைட் பண்ணோம்னா 5 18 சார் 85 ரிமைண்டர் 3. அப்போ எப்படி மாற்றலாம் இதை. 7x minus 3 congruent to 88 3 mod 17. நம்ம இங்கே போடக்கூடிய இந்த ரிமைண்டரு நம்ம டிவைட் பண்ண மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதிக்கலாம். அப்போ 88 மறுபடியும் 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வருது. இப்போ 3 மோடு 17 எழுதிக்கலாம். அப்போ 7x minus 3 எது கூட மோடாக மாறி காங்குரண்ட் டு விச் மோடு 17னா எது நமக்கு 3. y is equal to 3. இதோட கம்பேர் பண்ணி பார்த்து y is equal to 3 எழுதிக்கலாம். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், சால்வ் 5x congruent to 4 mod 6. எப்படி எழுதுவோம். 5x minus 4 is equal to 6 ஆல் டிவிசிபிள் ஆகுமா. அப்போ 6 cube. 5x minus 4ங்கிறது 6 ஆல டிவைட் ஆகும். அப்போ x என்னன்னு செக் பண்ணி பாருங்க. xக்கு 1 போட்டோம்னா 5 minus 4 1 1 6 ஆல் டிவைட் ஆகாது. 2 போட்டோம்னா 5 2 சார் 10 10 minus 4 6 6 6 ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்ன போடலாம். 5 into 2 minus 4 is equal to 6 cube. அப்போ x equal to 2 போட்டலாமான்னா அவங்க லீஸ்ட் பாசிட்டிவ் எல்லாம் கேட்கல. சால்வ் எக்ஸ்னு எல்லா வேலையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ 2 போடலாம்னா அடுத்த என்னவா இருக்கலாம். இது 6 தான மோடு. அப்போ 2க்கு அடுத்த நம்பர் 2 plus 6 8 இருக்கலாம். 8 plus 6 14 இருக்கலாம். அப்போ therefore x is equal to 2, 6 ஆட் பண்ணா 8 14 20 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுடலாம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின், சால்வ் 3x minus 2 congruent to 0 mod 11. அப்போ என்ன பண்ணுவீங்க. 3x minus 2 minus 0 is equal to 11 உடைய மல்டிபிள், அதாவது இந்த டேர்ம் 11 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன போடலாம். மைனஸ் 0 விட்டுலாமா. 3x minus 2 is equal to 11 cube. இப்போ x செக் பண்ணி பார்க்கணும். 1 போட்டோம்னா 3 minus 2 1 11 வராது. 2 போட்டால் 6 minus 2 வாய்ப்பு இல்லை. 11ஓட கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்தாலும் நமக்கு. அப்போ 3 4 5 15 minus 2 13 6 18 minus 2 வரல. 7 21 minus 2 8 34 minus 2 கரெக்டாக இருக்கு. 8 போட்டோம்னா 3 into 8 minus 2 is equal to 11 cube. கரெக்டுங்களா. 3 8 24 24ல 2 போயிடுச்சுன்னா 22 22 11ஓடைய டேபிளில் வரும் நமக்கு. அப்போ 8 ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும். x is equal to 8. அடுத்த நம்பர் 11ஓட மாடு தானே. அப்போ அடுத்த 11 ஆட் பண்ணோம்னா 19, அடுத்த 11 ஆட் பண்ணோம்னா 30 41 எக்ஸெட்ரா. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? 7 AM அப்புறமேட்டு 100 மணி நேரம் கழிச்சு என்ன டைம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ 100ங்கிறது மோட மாற்றுங்க. 100 is equal to x என்னன்னு தெரியல. மோட் 24 24 முகல 12 போட்டுக்கலாம். 1 டே தாண்டிருச்சு அப்படின்னா 24 போட்டுக்கலாம். 1 டேக்குள்ள இருக்கு அப்படின்னா 12 வச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, 100ங்கிறது 24 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குன்னு செக் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ 100 congruent to x மோடு 24 எப்படி கண்டுபிடிப்போம். 100 minus x is equal to 24 q அப்படின்னு 24 ஆல் டிவைடபிள் ஆகும் 100 minus xங்கிறது. அப்போ x என்னவா இருக்கும்னு பார்க்கணும். அப்போ 24 100ல எதை சப்ராக்ட் பண்ணால் 24 ஆல் டிவைட் ஆகும். 100ல நான் 24 ஆல் டிவைட் பண்ணணும்னா 4 டைம் போட்டால் 96 ரிமைண்டர் 4. 100ல 4 சப்ராக்ட் பண்ணோம்னா 24 ஆல் டிவைட் ஆகும். இப்போ 100 minus 4 is equal to 24 cube. அப்போ எக்ஸுங்கிறது therefore x is equal to 4. 7 AM அப்புறம் 100 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் ஒண்ணுதான், 4 hours கழிச்சு பார்த்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஒவ்வொரு 24 ஒரு நேரம் ரிப்பீட் ஆகுது நமக்கு. இப்போ 4 24 தாண்டி ஏன்னா நமக்கு ஒரு 4 எக்ஸ்ட்ரா வருது. சரிங்களா? அப்போ ஆஃப்டர் 7 AM 4 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 11 AM. சரிங்களா? அப்போ டைம் ஆஃப்டர் 7 AM டைம் 100 hours after. The time 100 hours after 7 AM is equal to
7ஓட 4 ஆட் பண்ணா போதும். சரிங்களா? அப்ப 7 + 4 11 AM. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் வாங்க. வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM? 11 PMக்கு முன்னாடி 15 hours அப்ப என்ன டைம்னு கேட்டிருக்காங்க. 15 hours தான், ஒன் டேக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோடு 12 எடுத்துக்கலாம். 15 congruent to x மோட் 12 எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன் டேக்குள்ளதான் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், 15 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைட் ஆகணுமா? இப்போ 12 கியூ. 15ஓட எதை சப்ராக்ட் பண்ணா 12 டிவைட் ஆகும் பாருங்க. 3 டிவைட் பண்ணா 12 டிவைட் ஆகுமா? 15 மைனஸ் 3 12 டிவைட் ஆகும். அப்போ 15 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 12 கியூ. therefore x is equal to 3. அப்ப என்ன பண்ணணும், 3 hours before, நீங்க 15 hours before பார்க்கிறதுக்கு பதிலா 3 hours before பார்த்துக்கலாம். அப்ப 11 pmக்கு 3 hours before பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். 8 pm போட்டக்கூடாது, 8 am. ஏன் அப்படின்னா ஒரு 12 தாண்டி தான் 15 இருக்குது. ஒரு 12 தாண்டும் போது என்ன இருக்கும், pm am மாறி இருக்குமா? அப்ப என்னது, the time 15 hours before 11 PM is equal to 8 AM போடணும். மறந்து 8 PM போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு என்னது 12, நம்ம மோடு 12 எடுத்திருக்கிறோம். அப்ப 15 ஹவர்ஸ்ங்கிறப்ப ஒரு 12 தாண்டி அடுத்த 3 ஹவர்ஸ் ஆயிருக்குது. 12 தாண்டும் பொழுது PM AM கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அப்ப 8 AM. கிளியருங்களா? இது ரெண்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க என்ன கேட்டிருந்தாங்க, ஆஃப்டர் 7 AM கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கிடைச்ச எக்ஸ 7க்கு அப்புறம் ஆஃப்டர்னால 7க்கு அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு 11 அப்படின்னு போட்டோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, பிஃபோர்னு கேட்டிருக்காங்க. அப்ப 11 PMக்கு பின்னாடி என்ன, பிஃபோர்னா ஐ மீன் 11 PMக்கு முன்னாடின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப முன்னாடிங்கிறதுனால என்ன பண்றோம், நம்ம கிடைச்ச எக்ஸ் 3ங்களா, அப்ப 11 PMக்கு முன்னாடி சப்ராக்ட் பண்ணிருக்கிறோம். 11 மைனஸ் 3 8 அப்படின்ட்டு. இந்த ஏஎம் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிறேன்னா 15 ஹார்ஸ்ங்கிறப்ப 12 தாண்டி போயிடுறதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, பிஎம் ஏஎம் கன்வெர்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஓகே. சம் பாருங்க. டுடே இஸ் டியூஸ்டே. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங்? இன்னைக்கு டே என்னது, டியூஸ்டே. 45 நாள் கழிச்சு என்ன டேவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 45 days எப்படி எழுதலாம், 45 congruent to x மோட் 7. ஏன்னா டேஸ்ங்கிறப்ப என்ன, நமக்கு 1 வீக் 7 days தான். இப்போ மோடு 7 days ஒன்ஸ் ரிப்பீட் ஆக போகுது டேங்கிறது. ஓகே. இப்போ 45 congruent to x மோடு 7. அப்போ என்ன பண்ணலாம், 45 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ஆல் டிவைசிபிள் ஆகுமா, 7 கியூ. அப்போ இந்த 45 மைனஸ் எக்ஸ், 45 எதை சப்ராக்ட் பண்ணால் 7ஆல் டிவைட் ஆகும். 45 7ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 6 7s are 42, ரிமைண்டர் 3. அப்போ 3யை சப்ராக்ட் பண்ணணும். 45 மைனஸ் 3 பண்ணோம்னா அது 7ஆல் டிவைட் ஆகும். therefore x is equal to 3. என்னது, டியூஸ்டேக்கு அப்புறமேட்டு ஆஃப்டர் தானே, அப்போ 3 days ஆஃப்டர் டியூஸ்டே. டியூஸ்டேக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு என்ன டே வரும், டியூஸ்டேக்கு அப்புறமேட்டு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ அங்கிள் வில் கம் ஆன் ஃப்ரைடே. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer. பாசிட்டிவ் இன்டிஜர்னா நேச்சுரல் நம்பர் n. இந்த என்னங்கிறது எந்த பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் 1 2 3 4 எதை போட்டாலும் சரி, இந்த 2 power n plus 6 into 9 power n முதல்ல என்ன பண்ணணும், 9 power n 6ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூவோட 2 power n ஆட் பண்ணோம்னா அது என்ன டிவைட் ஆகும், நமக்கு 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சம் தியரம்லாம் பார்த்துருப்போம். என்னது, மோட் ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல நம்ம 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் என்ன பண்ண போறோம், இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ என்னது, இதை கொண்டு வரலாம். முதல்ல 2 power n டெரைவ் பண்ணலாம், அப்புறம் 9 power n 6 9 power n டெரைவ் பண்ணலாம். ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த டேர்ம் வந்துடும். சரிங்களா? முதல்ல என்ன பண்ண போறோம், 2 power n கொண்டு வர போறோம். அதுக்கு முதல்ல என்ன எழுதுறோம், 2 வர மாதிரி எழுத போறோம். 2
congruent to something mode என்னது டிவைசபிள் பை 7ங்களா, அப்ப மோடு 7 வரணும். அப்ப 2-ஐ 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன எழுத போறோம், அதான் நீங்க எழுதுவோம். 2ங்கிறது 7ஓட கம்மியா இருக்குது, அப்ப டிவைட் பண்ணா அதே தான் ரிமைண்டரா இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க 15 இருக்குதுன்னா 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1, 8 இப்போ 10 இருக்குதுன்னா 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 4. இப்போ 2 என்ன பண்ண முடியாது, 7 டிவைட் பண்ண முடியாது. இப்போ ரிமைண்டர் என்னது, அந்த 2 அப்படியே தான் ரிமைண்டரா இருக்கும். அப்ப இங்க 2 போடுங்க, கரெக்டா இருக்குமா? செக் பண்ணி பாருங்க. 2 minus 2 0, 0 டிவைட் 7 டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப 2 is congruent to 2 mode 7. இது கிளியருங்களா? ஓகே. இப்போ என்ன இருக்கு, 2 power n இருக்குங்களா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், பவர் 2 ரைஸ் பண்றோம், பவர் n ரைஸ் பண்றோம். 2 power n இங்க என்ன பண்றோமோ அதை இங்கேயும் பண்ணணும். ஏன்னா மோட் அப்படியே வச்சுக்குவோம், ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த தியரம் என்ன சொல்லுது, மோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மோட முன்னாடி இருக்கு, இந்த நம்பர் என்ன பண்ணலாம், நம்ம ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஒரே நம்பரால ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், பவர் ரைஸ் எல்லாம் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இங்க 2 power n இருக்கிறதுனால 2 power n போட்டோம்னா இங்க என்ன ஆயிரும், 2 power n மோட் 7. கிளியருங்களா? நம்ம இங்க சப்ராக்ட் பண்ணோம், மோட் 7. சரிங்களா? இப்ப 2 power n கண்டுபிடிச்சிட்டோம். இது வேணா 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி இதை கண்டுபிடிக்க போறோம். 6 into 9 power n. முதல்ல 9 இருக்குங்களா, இப்ப 9 இது மாதிரி எழுதலாம். 9 congruent to மோட் 7 போடுறோம்னா இங்க என்ன நம்பர் வரணும், 9-ஐ 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும், நமக்கு 2 வரும். கரெக்ட்டுங்களா? இங்க என்ன இருக்குது, 9 power n இருக்குது. அப்ப இது 9 power n கொண்டு வரணுமா, முதல்ல 9 power n கொண்டு வந்தது அப்புறம் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பவர் n ரைஸ் பண்றேன், 9 power n congruent to 2 power n மோட் 7. சரிங்களா? இப்ப என்ன ஆகும், 9 power n-ல 6ஆல் இன்டு பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், 6 into 9 power n, 6 into 2 power n மோட் 7. இத ஈக்குவேஷன் 2. நாம இதை கொண்டு வரணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, 2 power n plus 6 into 9 power n. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தான் இந்த நம்பர் வரும். அப்ப என்ன பண்ணிக்கிறோம், 1 plus 2. ரெண்டையும் ஆட் பண்ண முடியுமா, நம்ம ஆட் பண்ண முடியுமானா மோட் ஈக்குவலா இருக்கணும், மோட் 7 மோட் 7 அப்படிதான் ஈக்குவலா இருந்தா தான் ஆட் பண்ண முடியுங்கிறது அந்த தியரம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஆட் பண்ணோம்னா 2 power n plus 6 into 9 power n is equal to, இந்த பக்கம் என்ன இருக்குது, மோட் 7 2 power n plus 6 into 2 power n மோட் 7. இப்ப என்ன பண்ணலாம், 2 power n plus 6 into 9 power n is equal to, ரெண்டு 2 power n காமன் எடுத்துடலாமா, இது 6 2 power n, இது ஒரு 2 power n, ஆட் பண்ணா 7 2 power n. அப்படி இருந்தாலும் சரி, இல்ல 2 power n காமன் எடுத்துட்டோம்னா 1 plus 6 is 7, 7 into 2 power n அப்படின்னு போட்டுக்கலாம். டைரக்ட் என்ன போட்டுக்கலாம், 7 into 2 power n, ஒரு 2 power n 6 2 power n, ஆட் பண்ணா 7 2 power n. இல்ல 2 power n காமன் எடுத்துட்டா 1 plus 6 7, 7 into 2 power n மோட் 7. சரி, இப்ப இதை பாருங்க, நம்ம சொல்லியிருக்கிறோம் இது எழுதும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ரிமைண்டர் 7ஆல டிவைட் பண்ணும் பொழுது இங்க ரிமைண்டர் 7ஓட கம்மியா இருக்கணும், 7ஓட கம்மியா இருக்கணும். 7ஓட அதிகம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அதை 7ஆல் டிவைட் பண்ணி எடுத்து எழுதுவோம். சரிங்களா? இங்க பார்த்தால் என்ன தெரியுது உங்களுக்கு, 2 power n 7 இன்டு பண்ணிருக்காங்க. அப்ப இந்த நம்பர் 7ஓட மல்டிபிளா தான் இருந்தாகும். நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க இருக்கிற நம்பர் 7ஓட மல்டிபிள், ஏன்னா 7 into 2 power n, 2 power n எந்த நம்பரா இருந்தாலும் சரி நான் 7ல மல்டிப்ளை பண்ணிருக்கும் பொழுது இது 7ஓட மல்டிபிள். அப்ப அதை 7ஆல் டிவைட் பண்ணனா கம்ப்ளீட் டிவைட் ஆகி ரிமைண்டர் என்ன கிடைக்கும், நமக்கு 0 கிடைக்கும். சரிங்களா? நம்ம சம் போடும் பொழுது எதால டிவைட் பண்றோமோ அதை விட ரிமைண்டர் கம்மியா இருக்கணும். ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா திரும்ப அந்த நம்பர் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து எழுதுவோம். இந்த நம்பர் 7ஓட அதிகமா இருக்குன்னு கன்சிடர் பண்ணோம்னா, ஏன்னா 7 மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லைங்க, என்னங்கிறது பாசிட்டிவ் நம்பர் 1 2 3 4, அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 7ஓட அதிகமா தான் இருக்கும். அப்ப 7ஆல் டிவைட் பண்ணணும், இதை 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. ஏன் ரிமைண்டர் 0, இந்த நம்பர் 7ஓட மல்டிபிளா இருக்குது, 7ஓட மல்டிபிள் 14 28 அது மாதிரி 35 அது மாதிரி. அப்ப 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் கிடைக்கும், நமக்கு 0 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், 2 power n plus 6 into 9 power n is equal to, ரிமைண்டர் 0ங்களா, 0 மோட் 7. அப்ப என்ன அர்த்தம், இந்த நம்பர் 7ஆல கம்ப்ளீட் டிவைட் ஆயிரும். இங்க ரிமைண்டர் 0 தானே, இந்த நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. அப்ப இந்த நம்பர் டிவிசிபிள் பை 7.
ப்ரூஃப் ஆயிடுச்சுங்களா? therefore 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வருது. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the remainder when 2 power 81 is divided by 17. 2 power 81 2 power 81 டிவைட் பண்றோம். எதால? மோட் 17ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் தான் இங்க x. இதை நாம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப 2 power 81 எதால 17 டிவைட் பண்ணா வர ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 power 81 ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும், கவுண்ட் ரொம்ப கஷ்டம். சிம்பிளா 2 power 1 2 power 2 2 power 3 செக் பண்ணோம்னா 17ஆல் டிவைட் ஆகிற நம்பருக்கு நியரஸ்டா சூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப 2 power 4 போட்டு என்ன கிடைக்கும்? 16. ஸோ நேரா இருக்கா? 2 power 5 போட்டுக்கலாம், 32. இது அதிகமாக போயிடுச்சு. 2 power 5 சூஸ் பண்ணிக்கலாம், 2 power 4 சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 2 power 4 போட்டோம்னா சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஏன்னு பாருங்களேன். இப்ப 2 power 4 போடுறோம். 2 power 4 காங்கிருவன்ட் டு என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்? மோடு 17. இப்ப 2 power 4னா 16ங்களா? 16 17ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 16. ஏன்னா 16 17 டிவைட் ஆகாது. அப்ப 16 அப்படின்னு எழுதலாம். இல்ல என்ன எழுதலாம்? -1 எழுதலாமா? இப்போ 16 எழுதலாம், -1 எழுதலாம். நான் ஏன் -1 சூஸ் பண்ணிட்டேன்னா, இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? இதோட பவரை 81 மாற்றணும். அப்போ இதோட பவரை 20 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 80 மாறி அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இதோடைய பவர் நம்ம போடுறோம்னா அது இங்கேயும் பவராக போடணுமா? 1 பவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், 1 தான் வரும்ன்ட்டு. நீங்கள் 16 போட்டிங்கன்னா 16 பவர் கண்டுபிடிக்க ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் 16 போட -1 போட்டுக்கிறோம். சரிங்களா? இதேனால தான் 2 power 5 சூஸ் பண்ணல. நம்ம 2 power 5 சூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன போட்டிருப்போம்? 2 power 5னா 32ங்களா? 32க்கு மோடு போடும் பொழுது 17 சப்ராக்ட் பண்ணோம்னா 15 வரும். அப்போ பவர் போடும் 15 பவர் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம அதனுடைய பவர்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய நம்பராக போகும். அதுக்கு போட முடியாது. பவர்லாம் 18 பவர் 80 கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, 20 போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்? 2 power 4 சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் 2 power 4 சூஸ் பண்ணுங்கிறது புரியுதுங்களா? ஓகே. இப்போ 2 power 4னா 16. 16 மோடு போடும் பொழுது ரிமைண்டர் 16 போடலாம். 16 போட்டா பவர் ரைஸ் பண்ண ரொம்ப கஷ்டங்கிறனால 16 என்ன பண்ணலாம்? -1 போடலாம். கரெக்ட் தானே? 16 இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. இது 16ங்களா? இந்த சைடுல பாருங்க, இது 16 -1 மோட் 17. எப்படி கரெக்டாக செக் பண்ணுவோம்? இந்த -1 போனால் +1 ஆயிப்பேருமா? 16 + 1 17 டிவைட் ஆகும். அப்போ 16 + 1 17. 17ஆல 17 டிவைட் ஆகும். அப்போ நம்ம போட்டுருக்கிறது கரெக்ட். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இதோடைய பவர் என்ன மாற்றணும்? 81 மாற்றணும். முதல்ல என்ன பண்ணலாம்? பவர் 80 கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி? 2 power 4 ஹோல் பவர் 20 போடலாமா? பவரோட பவர் இன்ட்டு பண்ணணும், 80 ஆகி போயிடும். அப்போ இங்கே பவர் 20 போட்டோம்னா இங்கேயும் பவர் 20 போடணும். அப்ப இதனாகும் 2 power 4 into 20 80 is equal to -1 power 1 power எடுத்து அதே தான் வரும். ஆனா மைனஸ் இருக்குங்களா? மைனஸ் உடைய பவர் ஈவனா இருந்துச்சுன்னா அது பிளஸ்ஸா மாறிடும், ஆடா இருந்துச்சுன்னா மைனஸ் திரும்ப வரும். இது ஈவன் தானே 20ங்கிறது, -1 20 டைம் மல்டிப்ளை பண்ணா +1 ஆயிரும். மோட் 17. இங்க 2 power 80 என்ன வரும்? 2 power 81. அப்ப இன்னொரு 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப 2 power 80 into 2. அப்போ 1 into 2 மோட் 17. 2 power 81 ஏன்னா 2 power 1 அர்த்தம், மல்டிப்ளை பண்ண பவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 power 81 is equal to 1 into 2 2 மோட் 17. அப்ப இதான் கேக்குறாங்க. 2 power 81 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு? 2. எப்படி மென்ஷன் பண்ணலாம்? the remainder is 2 when 2 power 81 is divided by 7. the remainder is 2 when 2 power 81 divided by 17. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the duration of flight travel from Chennai to London through British Airline is approximately 11 hours. சென்னை டு லண்டன் போறதுக்கு டைம் டிராவல் டைமிங் எவ்வளவு? 11 hours duration. the airplane
begins its journey on Sunday at 23:30 hours. சண்டே 23:30 மணி நேரத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது கிளம்புறதுக்கு. இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours ahead to the London time. இப்போ கிளம்புற டைம் 23 அப்படின்னா அப்போ லண்டனில் இருக்கிற டைம் என்ன இருக்கும்? 4.5 மணி நேரம் முன்னாடியே இருக்கும். அஹெட்னா முன்னாடி எவ்வளோ இருக்கும்? அப்போ 23 அரை மணி நேரம், 23 4 போனால் 19 மணி நேரம். 19 டைம் என்ன இருக்கும் நமக்கு? 19 டைம்ல தான் கிளம்புற மாதிரி லண்டன் டைம்ல பார்க்கும்போது. சரி, தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன். when will the flight land at லண்டன் ஏர்போர்ட்? நம்ம லண்டன்ல இறங்கும் போது என்ன டைமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லண்டன் டைமிங்ல சொல்ல போறோம். சரிங்களா? அப்போ லண்டன் டைமிங் பிரகாரம் நம்ம இந்தியா டைமிங்ல தான் 23 கிளம்ப ஸ்டார்ட் ஆகுது. பட் அக்கார்டிங் டு லண்டன் டைமிங்ல பார்க்கும் பொழுது எவ்வளோ நமக்கு டைம் இருக்கும்? 4.5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 19 இருக்கும். 19க்கு அப்புறம் டைம் டிராவல் எவ்வளோ? 11 hours. அப்போ 19 + 11 30 hours போகுது நமக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு மோடு போட்டு ரிமைண்டர் என்னன்னு அப்படி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்டார்ட்ஸ் அட் 23:30 hours. இந்த ஹார்ல ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? எப்ப இது? இந்தியன் டைமிங்ல. ஓகே, இது ஃப்ளைட் ஸ்டார்ட்ஸ் அட் எப்ப? 4.5 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 23 - 30 - 4:30 hours. எப்ப? லண்டன் டைமிங்ல. சரிங்களா? அப்ப எவ்வளவு இருக்கு நமக்கு? therefore flight starts at எப்ப? 19ங்களா? 19 hour. இதுல லண்டன் டைமிங்ல. சரி, எவ்வளவு மணி நேரம் டிராவல் டைம்? 11 மணி நேரம். அப்ப டோட்டல் டைம் எவ்வளவு போயிருக்கு? 19ல இருந்து 11 ஆட் ஆச்சுன்னா 30. 30ங்கிறது என்ன டைம்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப 19 + 11 காங்க்ருவன்ட் டு மோட் என்னது? 24. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா? மோட் 24, இங்க எக்ஸ் எவ்வளவு வரும்? 30ங்களா? 30 காங்க்ருவன்ட் டு எக்ஸ் மோட் 24. அப்ப 30 24 டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? 14 24 24 ரிமைண்டர் 6. அப்ப 30 காங்க்ருவன்ட் டு 6 மோட் 24. இப்போ என்ன டைமா இருக்கும்? 6 ஹார்ஸா இருக்கும். சரிங்களா? 6னா மார்னிங் 6 hours. therefore என்ன கேட்டிருக்காங்க? டைம் அட் லண்டன். when will the flight land the London airport? the flight land at airport, London airport. at 6 AM. சரிங்களா? எப்ப? சண்டேங்களா? அடுத்தது மண்டே at 6 AM. sorry, at London airport 6 AM on Monday. on Monday. ஏன்னா என்ன நமக்கு 11 hours தாண்டி அடுத்த நாள் ஆயிருது நமக்கு. சண்டேக்கு அடுத்த நாள் மண்டே. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.